வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்டோ ரூபினா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சுண்டைக்காய் துவையல். இங்கே பாருங்கள், இந்த சுண்டைக்காயை ஒவ்வொன்றையும் இடித்து அழகாக பாருங்கள், ரெண்டு ரெண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இடித்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தண்ணியில் ஊற வச்சேன். இப்போ தயிர் இல்லாததால் வெறும் தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். வாங்க, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த விதைகள் நான் எப்பயுமே சொல்கிறேன், இந்த விதைகள் தான் இருக்கிறதுல ஸ்ட்ரென்த் அதிகம், இரும்பு சக்தி, எல்லா சத்துக்களும் நிறைந்த விதைகளை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. நம்மளுடைய சுண்டைக்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு 10க்கு மேலே தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பூண்டு, ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, குட்டி டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய். இவங்களை நல்லா பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தாக்கா ரொம்ப நல்லது. ஏன்னா துவையலுக்கு நல்லெண்ணெய் அவ்வளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் நல்லெண்ணெய் இல்லாதால சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் எண்ணெய் காஞ்ச உடனே அலசி வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நிறம் மாறி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் எதுக்கு போடுறோம்னாக்கா கொஞ்சம் இலகி வந்துடும், அரைக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள், வானல் வச்சுருக்கிற இன்னொரு பக்கம் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டாங்க. இவங்களை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதே வானலில் எண்ணெய் விடாமல் இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் விடக்கூடாது. பாருங்கள், சுண்டைக்காய் அழகாக வறுந்து வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே லேசாக கிளறி விட்டுக்கிட்டு இருந்து எடுத்து தனியாக வச்சுட்டு ஆற வச்சிடணும். ஏன்னா மிக்சியில் சூடாக இன்றைக்கி அரைக்கக்கூடாது. இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எடுத்து தனியாக ஃபேன் காற்றுலையோ இல்லை வெளியிலையோ வச்சு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெய் விட்டு அரைச்சாக்க அதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். எண்ணெய் இல்லாமல் நீங்கள் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஹைலைட்டே இந்த எண்ணெய் விடாமல் வறுக்கிறது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுட்டாங்கன்னு. இதில் பாருங்கள், அது நிறைய விதைகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த விதைகள் தான் இருக்கிறதுலே அதிக சத்து இருக்குது. இவங்களை நல்லா ஃபேனை போட்டு ஆற வச்சு மிக்சியில் அடித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கருகுனா மாதிரி வரும். ஆனால் கருக விடக்கூடாது, ஒரு மாதிரி கலர் வரும். அவங்க அந்த கருகுன ஸ்டேஜுக்கு வருவாங்க. ரொம்பவும் கருக வச்சிடக்கூடாது. எனக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக வறுபட்டுட்டாங்க. இதை எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து சுடுனா லைட்டாக நசுக்கி பாருங்கள், தோல் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும். அழகாக வறுந்துட்டாங்க. இவங்கள அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஆற வச்சு பாருங்கள், அழகாக வறுந்து வந்துட்டாங்க. இவங்களும் அரைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒட்டுக்காக போட்டு அரைக்காதீங்க, இவங்கள தனியாக அரைங்க. அப்போ தான் நல்லா பவுடர் மாதிரி வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டையும் சேர்த்து வச்சு அரைச்சிங்கனாக்கா பொறன்னு இந்த பல்லில் போய்ட்டு மாட்டுற அளவுக்கு வந்துடுவாங்க. இவங்கள தனியாக அரைச்சிக்கலாம். இவங்களை அரைச்சிட்ட பிறகு அதே மிக்சிலே இவங்களையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றா சேர்த்து. ஃபஸ்ட்டு இவங்கள லைட்டாக ஒரு ஓட்டிக்கிங்க. மாவாக வந்தவுடனே இவங்கள போட்டு அரைச்சிடுங்க. வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரியே அந்த கலவையை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியது தான். தேவையான அளவு தண்ணி விட்டு ஃபைனல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள். தேவையான அளவு தண்ணி நம்ம அதில் விடணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா சுண்டைக்காயும் நம்ம அழகாக அரைச்சி வச்சுருக்கிறோம். அருமையான பேஸ்ட்டாக வந்துட்டாங்க. இப்போ இவங்களையும் அங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு வகையிலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா அவ்வளோதாங்க, நம்ம துவையல் ரெடி. வாங்க தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு வானல் வச்சாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம்.
கடுகு உளுந்த பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு பிஞ்சு, வரமிளகாய் 2, அலசி எடுத்த கருவேப்பிலை எண்ணெயில் போகக்குள்ள பொரியும். அதனால் நம்ம இந்த கையில் எண்ணெய் தெளிக்கும், பட்டுன்னு போட்டுட்டு எடுத்துருங்க கையை. இப்போ தாளிப்புக்கு நம்ம எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. 2 பேஸ்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கிளறி விட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 to 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் ஒரு வேளை பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவையல் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை அப்படியே எடுத்து சுடுசோரில் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பழைய கஞ்சி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டே வேறு லெவல். எனக்கு அந்த சுண்டைக்காயோட டேஸ்ட்டு அது அல்டிமேட், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. வாங்க இவங்களை வந்து கொஞ்சமாக சோத்தில் போட்டுக்கலாம். சூடான சாதத்தில் தேவையான அளவு துவையல் வச்சுக்கிட்டாச்சு. வாங்க அதை நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். மக்களே, உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், சுடுசோத்தில் போட்டுட்டேன். சுடுசோத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு வைக்கக்குள்ள அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தம் மாரி இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். உண்மையாலுமே இதோட டேஸ்ட் செம்ம லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இரும்பு சத்து ஏராளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். புளிக்குழம்பு மாரி வச்சுருந்தேன் நான் சுண்டைக்காய் போட்டு. நிறைய பேர் விரும்பி பார்த்தீங்க. அதே போல் இந்த வீடியோவையும் விரும்பி பாருங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்டோ ரூபினா விலாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.